guys, welcome back to the channel. நான் கோபிகா. மேபி நீங்க ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் உடைய ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு US CMA பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க மைண்ட்ல வந்திருக்குங்க. இந்த சர்டிபிகேஷன் முடிச்ச அப்புறம் இந்தியால salary பெட்டரா இருக்கா ஆர் USAல salary பெட்டரா இருக்கா அப்படிங்கிறது தான். மேபி இந்த வீடியோல அடுத்து நான் சொல்ல போற நம்பர்ஸ் வந்துட்டு உங்க மைண்டை ஷாக் ஆக்கிரும். எஸ், அங்க பெஸ்டா இங்க பெஸ்டா அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவ்வளோ சிம்பிள் ஒன்றும் கிடையாது. லைக் இந்த வீடியோவில் நம்ம வெறும் நியூமரிக்கல்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறதையும் தாண்டி காஸ்ட் ஆஃப் லிவிங், டாக்ஸஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை எல்லாமே இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ முடிக்கல எது பெஸ்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். US CMAவோட க்ரோத் அண்ட் டிமாண்ட் வந்துட்டு இந்தியாவில் டர்போ ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கம்பெனிஸ் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு டாப் சேலரிஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. லெட்ஸே நீங்கள் CMA கோர்ஸ் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் MNCஸில் வந்து 6 to 10 LPA வரைக்கும் சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மேபி பிக் ஃபோர்ஸுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து அதை விட அதிகமான சேலரி கூட கொடுக்க வந்து பிக் ஃபோர் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. மேபி நீங்கள் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க US CMA முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட உண்மையான வேல்யூ தெரியற ஸ்டேஜே இதுதான் சொல்லலாம். பிகாஸ் ஒரு ப்ரொமோஷனுக்கோ ஜாப் ஷிஃப்ட்டுக்கோ ஹை சேலரி ஷிஃப்ட்டுக்கோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு 15 LPA to 25 LPA வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் பை தி ஷிஃப்ட் இந்த சர்டிஃபிகேஷன் மூலமாக. அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கீங்க, டீம் லீடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30+ to 60+ LPA வரைக்கும் நீங்கள் லேண்ட் ஆக ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் உங்களோட பியர்ஸை விட நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அஹெடாக இருப்பீங்க இல்லையா? ஸோ சம்மரி என்ன அப்படின்னா US CMA முடிச்சிங்கன்னா இந்தியாவில் பயங்கரமான ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது ப்ரொமோஷனுக்கு, உங்களோட அப்ஸ்கேலிங்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த டொமைனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்த விட நீங்கள் அஹெடாக இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் USA நீங்கள் நம்பர்ஸை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விடவும் பெருசாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்க CMA முடிச்சுட்டு அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு $60,000 to $75,000 கொடுக்க கம்பெனிஸ் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக $80,000 to $120,000 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு மேபி $150,000 to $250,000 வரைக்கும் கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. டாப் டயர் சிட்டிஸில் வந்து இதை விடவும் அதிகமாக சேலரி கொடுக்க வந்து நிறைய கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்பர்ஸை பார்க்கல என்னடா இது இவ்வளோ அதிகமாக இருக்குது, இந்தியாவை விட ஒரு 3-4 times அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணும். பட் இட் இஸ் நாட் அ ரியாலிட்டி. மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்குது இல்லையா? வாங்க இப்போ நம்ம ரியல் டைம் செக்குள்ளே போயிடலாம். இது எல்லாம் கரெக்டாக வெறும் இந்த சேலரியோட நம்பர்ஸை பார்த்துட்டு இதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வாங்க மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துடலாம். சேலரியும் தாண்டி குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் கண்டிப்பாக பார்க்கணும். லெட்ஸே நீங்கள் இந்தியாவில் பெங்களூரில் ஒரு 15 LPA ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஆல் யோர் எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ்க்கும் எடுத்து வைக்க முடியும். பட் நியூயார்க்கில் உங்களுக்கு ஒரு 1 lakh USDக்கான ஜாப் இருக்குது, நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோலையோ நியூயார்க்லையோ லெட்ஸே இருக்கீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான லைஃப்பை லீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் உங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ உங்களோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக அடிப்படும் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி டாக்ஸ் USAல வந்துட்டு 20 to 40% உங்களுக்கு டாக்ஸ்லேயே போயிடும். இந்தியாவில் டாக்ஸ் இல்லையா போகாதான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போகும். பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அந்த டேக் ஹோம் ஃபீல் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சேவிங்ஸையும் வந்துட்டு இது இம்ப்ரவைஸ் பண்ணும். அடுத்து வந்துட்டு ஒரு மெயினான பார்ட் கேரியர் ப்ரொக்ரெஷன். லெட்ஸே USAல வந்துட்டு பிக் மார்க்கெட் இருக்குது, பயங்கரமான டேலண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அதுதான் பிரச்சனை. இந்தியாவில் இந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரீமியமாக பார்க்கலாம். ஸோ ஒரு க்ரௌட்ல இருந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் அங்கே வந்துட்டு இது ஒரு ப்ரீமியமான ஸ்கில்லாக பார்ப்பாங்களா அப்படின்னா பிக் கொஷின் மார்க். அஃப்கோர்ஸ் ஸ்கில் இஸ் அ ஸ்கில். பட் இந்தியாவில் அப்படின்னு பார்க்கல அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற க்ரௌடில் இருந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையுமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆவரேஜ் சேலரியை தான் சொன்னேன். மேபி யூஎஸ்ல வந்துட்டு நீங்கள் போய் அதிகமான சேலரிக்கு பிளேஸ் ஆனீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் ஈஸியாக டேலி பண்ணிடலாம். இந்தியாவில் இவ்வளோ தான் வருது, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட முடியும். பட் நான் ரொம்ப ஆவரேஜாக சொல்கிறேன். இந்த சர்டிஃபிகேஷனோட ஆஃப்டர் பார்ட்டை சொல்கிறேன். இந்த குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் இதுதான் நார்மலான அவுட்கம் அப்படின்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கணும், எனக்கு ஒரு ஹை இன்கம் ஜாப் வேணும், ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்பை லீட் பண்ணணும், ஃபேமிலி கூட இருக்கணும், அதிகமாக சேவிங்ஸ் வச்சுக்கணும், இது எல்லாமே நினச்சிங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கலாம். ஆர் நான் வந்து டாலர்ஸில் ஏர்ன் பண்ணணும், எனக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் வேணும், நான் அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் என் குழந்தைகளை படிக்க வைக்கணும், ஒரு அந்த லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். பட் கீப் இன் மைண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும். லெட்ஸ் இதையும் தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆவரேஜான சேலரியும் தாண்டி ஹை எண்ட் பாயிண்ட்ல இருக்க சேலரி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்கே ஆஃபர் இருக்குது, அங்கே ஆஃபர் இருக்குது, ஆர் எனக்கு அதுதான் வேணும், அந்த லைஃப் ஸ்டைல் தான் வேணும், உங்களோட பர்சனல் சாய்ஸ், பர்சனல் கோல்ஸ், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் ஸ்டே பண்ணுவீங்களா ஆர் யூஎஸ் மூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி யாராச்சுக்கும் உங்கள் ஒப்பீனியன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமோ என்னமோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. இது வேறு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் வந்துட்டு அப்போ தான் உங்களை வந்து சேரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, I'm signing off. Bye.